நிறைய ஜாதகங்கள் நீங்கள் எடுத்து பாருங்களேன், அந்த அம்மாவே அந்த ரீசனுக்கு காரணமாக இருப்பாங்க. நம்ம வீடுகளில் இது பழக்க வழக்கங்களாக இருக்கும். ஆனால் கிரகங்களாக பார்க்கும்போது, நட்சத்திரங்களாக பார்க்கும்போது அந்த கிரகத்தை அந்த வேலை செய்யாமல் இருக்காது. ஒரு ஃபோன் வாங்கிட்டு அது உடஞ்சிருச்சு, இன்னொரு ஃபோன் வேணும், இல்லைனா இன்னொரு லேப்டாப் வேணும். ஒரு லேப்டாப் வாங்கியிருப்பாங்க, எனக்கு ஒரு டேப் வேணும். ஒரு ஃபோன் வாங்கியிருப்பாங்க, எனக்கு நோட் பேட் வேணும். இப்படி மாற்றி 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 வாங்க வைக்கும். தன்னுடைய தேவையை 1க்கு 2ஆக பெருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சுக்கிர பகவானுக்கு இருக்குமானா குறிக்கும். சரி, இதே நீங்கள் 60 வயசில் இல்லைன்னா 45 வயசுலன்னு பாருங்களேன், இந்த சுக்கிர பகவான் 1க்கு 2ஆக செயல்படுவாருன்னா செயல்படுவார். கன்னியா லக்னம் போகும்போது ஒருத்தங்க வீடு வாங்குறாங்க, வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குமானா அவங்களுக்கு யோகம் இருக்கும். கன்னியா லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது சுக்கிர பகவான் அவங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறாங்க. இந்த பூர்வீகத்தில் வீடு வாங்கக்கூடிய தன்மை இருக்குமானா அவங்களுக்கு இருக்கும். முதல்ல ஒரு ஃப்ளாட் மாதிரி ஒரு வீடு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் ஒரு 2 வருஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடுன்னு சொல்லிட்டு அந்த நிலமாக வாங்கி போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, நம்ம அதை செலவு பண்ணலாம், அதை லேண்டாக வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வீக ஊரில் அவங்களுடைய சொந்த ஊரில் அந்த 45லேருந்து 55 60 வயசுக்குள்ளே அந்த செயல்களை அந்த சுக்கிர பகவான் செய்ய வைப்பாரானா கண்டிப்பாக செய்ய வைப்பார்.